ஓசூரில் பெய்த வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது தொடர்பாக களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். ஓசூர் நகரத்திலே கடந்த சில நாட்களாக மழை பெஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நேற்று பெய்த கனமழையால், அதாவது நேற்று மாலை 7 மணிக்கு மழை பெய்ய துவங்கியது. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த 1.5 மணி நேரத்துல அதிகப்படியாக 141 மில்லிமீட்டர் அளவில் வந்து மழை பதிவாயிருக்கு. ஓசூர் நகரத்தில் கடந்த 20-10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி மழை இப்பதான் வந்திருக்கதா பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால ஓசூரே நேற்று வந்து வெள்ளக்காடா மாறி இருந்தது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தற்போது நாங்க இந்த இடத்துல மீட்பு பணிகள் பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக காமராஜர் நகர் ஏரி, இந்த ஏரியில கரையில வந்து உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வந்து உடைப்பு வந்து பெருசா ஏற்படாம வகையில வந்து இங்க இருக்கிற ஏரியில் இருக்கிற தண்ணியை வந்து மாற்றுப்பாடு செல்வதற்கான பணிகளை வந்து தற்போது ஜேசிபி இயந்திரம் மூலியமாக தோண்டி தற்போது வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது ஓசூர் நகர்ல பெரிய ஏரியா இருந்துட்டு இருக்கிற பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தற்போது இந்த மீட்பு பணிகளை வந்து சார் ஆட்சியர் செந்தில் அவர்கள் வந்து பார்வையிட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த ஏரி உடைப்பு ஏற்பட்டு தற்போது ஏரியில் இருக்கிற தண்ணியை வந்து மீட்பு பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது அவர்கிட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போ ஓசூர்ல எந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குங்க? ஒசூர் நகர் பகுதியில் நேற்று இரவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 மில்லிமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து வந்து இரவோட இரவாக வந்து போர்க்கால அடிப்படையில் நம்ம வந்து மக்களை வந்து சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிற ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து 2 ஸ்கூல் பில்டிங், 2 கல்யாண மண்டபத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே வந்து நம்ம தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து இது வரைக்கும் நம்ம அங்கே ரெட்ரீவ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு உண்டான ஃபுட் பேக்கெட் எல்லாமே கொடுத்து வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒசூரில் ஒரு 3 ஏரி பகுதி இருக்குது. சந்திராம்பி ஏரி, அப்புறம் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய சின்ன எலசகிரி ஏரி, அப்புறம் சாந்தாபுரம் ஏரி. இந்த 3 ஏரியும் ஃபில்லப் ஆகிருக்கு. இந்த சந்திராம்பி ஏரி நம்ம செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இருக்கிற இந்த சின்ன எலசகிரி ஏரியில் வந்து பண்டு பிரீச் ஆகிற மாதிரி இருக்குது. மணல் மூட்டை போட்டிருக்கோம். அதில் உள்ள ஏரி கொடியை வந்து நம்ம வந்து அடுத்த பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். சார், இப்போ அந்த ஏரியிலிருந்து வரப்பட்ட தண்ணி குடியிருப்பு பகுதியில் வரதுக்கான என்ன காரணம் சார்? இல்லை, அதாவது வந்து இப்போ 140 மில்லிமீட்டர் லைன் போகிறதுனால அதிகபட்சமான மழை இருக்கிறதுனால வந்து அதிகமாக வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் தாண்டி வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதை ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கூடிய சீக்கிரம் அது எல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். இப்போதைக்கு நைட்டுக்கு அப்புறம் மழை எதுவுமே இல்லை. இருந்தாலும் வந்து இன்னைக்கு நைட்டு எதுவும் மழை வர வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து முன்கூட்டியே நாங்கள் வந்து எல்லா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினும் நம்ம வந்து தூர்வாரிட்டு இருக்கோம். நன்றி சார். தற்போது சார் ஆட்சியர் சொன்ன கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழு வீச்சான மீட்பு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்பு பகுதிகளில் வந்து தண்ணீர் தேங்கி இருந்தது. அந்த தண்ணிகளை வந்து முற்றிலுமாக தற்போது அகற்றி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், ஓசூர்.